இந்த தவறை நான் செய்துவிட்டேன், இதை செய்யாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள்? அதாவது அந்த டைமில் பைசா சம்பாத்தியம் பண்ண டைமில் உதாரணமாக செலவு பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சிக்கனமாக இருந்து கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே சம்பாத்தியம் பண்ண பைசா சேவ் பண்ணி வச்சுக்காங்க. முயற்சி இருக்குல்ல, அது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசில் முயற்சி பண்ணிடணும். அந்த முயற்சி அந்த வயசில் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வருத்தம் செய்யணும். அதாவது ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், ஏதாவது ஒரு வயசில் அந்த வயசில் அந்த குறிப்பிட்ட வயசில் முயற்சி பண்ணிடணும். சப்போஸ் நம்ம அந்த வயசில் ட்ரை பண்ணாமல் அப்புறம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், ஆனால் இந்த வயசில் நம்ம முயற்சி பண்ணியிருந்தால் கிடச்சிருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம், ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட வயசில் ஒரு படித்து ஏதாவது ட்ரை பண்ணி கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட வயசில் போயிடணும். இப்போ பசங்களை நல்லா படிங்கன்னு சொல்கிறேன். நான் படிக்கலை, அதனால எவ்வளோ கஷ்டப்படுறேனே தெரியுது. அதனால நல்லபடியாக படித்து அம்மா அப்பா நல்லா காப்பாற்றுங்க சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் படிச்சிருந்தா என்ன ஆயிருப்பீங்க? படிச்சிருந்தா டீச்சர் ஆயிடுவேன். டீச்சருக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதனால அந்த இது மேரேஜ் ஆகிட்டு அதனால படிப்பு இதாகிடுச்சு. அதனால பிள்ளைங்களை இப்போ என் பசங்களை நல்லா படிக்க வைக்கேன். அதனால அவங்க என்ன விருப்பமோ அதனால படிக்க வைப்பேன். நான் பண்ண தப்பு, நான் பாம்பேக்கு வராமல் இருந்திருக்கணும். பாம்பேக்கு வராம நான் சென்னையோட நின்றுக்கணும். அதான் பெரிய தப்பு. இங்க வந்தது தான் தப்பு. சென்னையில இருந்தா என்ன பண்ணிருக்கீங்க? சென்னையில இருந்தா இதோட நல்லா இருந்திருக்கலாம். இப்பவும் நல்லா தான் இருக்கேன், ஆனா இதோட நல்லா இருந்திருக்கலாம். இங்க ஒரு பிடிதான் இல்லாத வாழ்க்கை தானே இது. அதனால நான் இங்க வந்ததே தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல கண்டினியூவா 20-30 வருஷம் வேலை பார்க்காதீங்க. உங்கள் லைஃப்பை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. யாரும் யாருக்கும் இல்லை. எந்த காரணம்னு ஏன் ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடாது? நம்ம இளமையாக இருக்கும்போது நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிடுறாங்க. நமக்கு வயசு கொஞ்சம் ஏற ஏற அவங்க அடுத்த இதுதான் பார்க்குறாங்க, அடுத்த ஆளை வச்சு வேலை வாங்க தான் பார்க்குறாங்க. ஆமாம், இதை தயவு செய்து இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. பைசா இல்லாமல் கூட படிக்க வைக்கிறாங்க ரொம்ப பேர். சரியா, அந்தோட சிச்சுவேஷன் உணர்ந்த பிறகு அந்த குழந்தைங்க அவங்க ஏற்ற மாதிரி அது நடந்துக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் நானும் பார்க்குறேன், நானும் சோஷியல் ஒர்க்கர் தான். ஒரு வீட்டில் நான் பார்க்குறேன், ரொம்ப ஏழைப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க புரிஞ்சு நடந்துக்கிறது இல்லை. சரியா, இப்போ நான் எங்கர் ஜெனரேஷன் என்ன சொல்கிறேன்னா, புரிஞ்சு நடந்துக்குங்க. புரியக்கூடாது, அவ்வளோதான். என்ன காரணம்? அது நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம குடும்பத்தை இழந்து இங்கே அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் வாழ்க்கையில பெரிய தப்பு. குடிக்க கூடாது. லைஃப்ல ஒண்ணுமே கிடைக்காது, அவ்வளவுதான். குடிதான் தெருவில் தான் கிடக்கணும். யாரும் பார்க்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா வெளியே சொல்றதுக்கு கூச்சமா இருக்கும், சொல்ல முடியாம இருக்கலாம். ஏன்னா அந்த தப்பு முடியும் அடுத்தவங்க பண்ணக்கூடாதுல்ல. நம்ம இதை பண்ண தப்ப இப்போ ஃப்ரெண்டா பழகிறோம், ஃப்ரெண்டே கூட குளிக்க வச்சுட்டு போயிடுறானுவ. எதை போய் நான் எங்கே சொல்ல, ஃப்ரெண்டுன்னு உயிருக்கா பழகிறோம். நம்ம அந்த ஃப்ரெண்டு கடை நம்மளே காரை வாழிட்டு போயிடுறான். யாரை நம்ப சொல்றீங்க? ஃப்ரெண்டை நம்பலாம், ஆனால் ரொம்ப க்ளோஸாக நம்ம பழகிறோம். அவனுங்களே திடீர்னு நம்மளுக்கு ஆப் வைக்கும் போது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஃப்ரெண்டை எல்லாரையும் நம்பினே தப்பு. சரி, அது ஒண்ணு. ஒரே தொழில இல்லாம இருந்தே தப்பு. அதான், ஒரே தொழில இருந்தா இப்ப நிலைச்சு இருப்பேன். ஒரே தொழில இருந்தா அது ஆபத்து தான் சொல்லுவாங்க. நீங்க அது தப்புங்க? இல்ல, ஒரே தொழில இருந்து முன்னேறாம அன்புக்கு அடிமையாகி அவங்கவுங்க பேச்சை கேட்டு நம்பிக்கையாக இது பண்ணி சிகரெட் அடிச்சிட்டு இருக்கேன். அதை அடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் விட முடியல. அதை யாரும் பண்ணாதீங்க. எந்த காரணத்துக்காக இது பண்ணக்கூடாது? ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏஜ் ஆக கஷ்டம் தான். சரக்கு அடிக்காதீங்க யாருமே. யங்ஸ்டா இருங்க, ஃபேமிலி நல்லா பார்த்துக்குங்க. வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பெஸ்ட்டு தான். யாரும் தப்பானவங்க இல்லை. நாம சூஸ் பண்ணணும் நல்ல ஃப்ரெண்டுங்க யாரு அப்படின்னு. வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தப்பான வெளில போகாதீங்க, வீட்டை பார்த்துங்க, நல்லா இருங்க. குடிகாரனா இருந்து தெரிஞ்சிருக்கேன், அதனாலதான் நிறைய குடும்பத்துல ரொம்ப கஷ்டங்கள். ஆனா குடிக்காம இருக்கிறது எவ்வளவு நல்லது. அதை எல்லாத்துக்குமே சொல்ல விரும்புறது இது ஒண்ணுதான். குடிக்கும் போது அறிவு நரம்பு வேலை செய்யாது. குடியை நிப்பாட்டிட்டா தன்னால குடும்பம் பிள்ளைகள் அது எல்லாமே தன்னால் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால தயவு செய்து யாரும் குடிக்காது. வாழ்க்கையில் மனுஷன் நல்லா முன்னேறணும்னா நம்ம செய்கிற தப்பை நம்மளே உணர்ந்தாதான் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க முடியும். தாய் தப்பன் பேச்சை கேட்டு கொஞ்சமாச்சும் நம்ம சுயம்புதி பண்ணி போடுறோம், அதை பயன்படுத்தக்கூடாது. நம்மளும் நம்ம பேச்சு நம்ம மனசில் என்ன தோண்டுதோ அது கரெக்டாக செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். எதுவுமே சரி, நம்ம மனசில் எது தோண்டு அதை வந்து செய்யணும்.
நமக்கு எது பிடிக்கலையோ அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டோமோ அது நம்ம நடுரோட்டு தான் வருவோம். அது என்றைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவன் பேச்சியோ ஏதோ நம்ம செய்கிற தப்பை நம்மளே உணர்ந்து நல்லா செஞ்சால் தான் வாழ்க்கையில் ஏதோ நம்ம முன்னேற்றம் வரும். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதோ கிண்டல் பண்ணுறதோ இவன் இப்படி பண்ணுறான் அவன் அப்படி பண்ணுறான் நானும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வாழ்க்கையில் என்றைக்கும் அந்த தோற்றங்கள் நமக்கு வராது. நம்மளும் முன்னேறணும். அப்துல் கலாம் எப்படி தான் உழைச்சி தான் வந்து முன்னேறணும்னார், அதே மாதிரி நம்மளும் நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது தியானம். என்ன செய்யணுமோ செய்யணும். அடுத்தவங்க அடுத்து பொறாமப்படுறதோ இந்த ரோட்டில் உட்காரக்குள்ள கிண்டல் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வடைப்பாவோ ஒரு சாப்பாடோ நமக்கு நல்ல வேலை கிடச்சி நம்ம எண்ணங்கள் நிறைவேறிச்சுன்னா யாருக்கும் ஒரு அன்னதானம் மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரை ஒரு வடைப்பாவோ ஒரு 10 ரூபாயோ ஒரு சாயோ வாங்கி கொடுங்க. மனுஷன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எல்லாவனும் நல்லவன், யாருமே கெட்டவன் கிடையாது. பார்த்துக்கிடுங்க, எந்த ஒரு தப்பு பண்ணாமல் வாரான், உலகமே தெரியாமல் வாரான். ஒரு 30 வருஷம் அவன் குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் தெரியாமல் உள்ளே வந்த உடனே இந்த உலகத்தோட சூழ்நிலையில் தனக்கு தெரியாமலே தவறுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுறான். அவன் அந்த தவறுகள் செஞ்ச பிறகு கொஞ்சம் அவன் கையில் காசு வரும். இந்த உலகத்தில் அந்த பணம் கிடைச்ச பிறகு தான் அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். பெரிய ஆளான பிறகு தன்னை திருத்திக்கிட்டு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி மறுபடி அந்த சம்பாதிச்சது வாழ்ந்தது கெட்டதை மறைச்சி அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிடுறான். ஆனால் இதுக்கு உதாரணத்துக்கு நானே சொல்லலாம். கிராமத்திலேருந்து வந்தோம், பொய் எதுவும் பேசுனது கிடையாது வாழ்க்கையில். ஆனால் இங்கே பம்பாய் வந்த பிறகு ரோட்டில் வியாபாரம் பார்த்தோம், நல்ல நல்ல வியாபாரம் பார்த்தோம். பிடிச்சி போலீஸ்காரெல்லாம் வந்து விரட்டினா அடித்தான் போனான். அதுக்கப்புறம் வீடியோங்கிற ஒரு 2ஆம் நம்பர் லைனில் நாங்கள் வாழ்ந்தோம். உட்காந்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்தோம் ஒரு 20-25 வருஷம். யார்கிட்டெல்லாம் வர முடியாது. அப்படி வாழ்ந்துட்டு இப்போ 3ஆவது ரவுண்டு. முதல்ல ரொம்ப சுத்தம், பொய்ன்னா என்னென்னு தெரியாது, சண்டைன்னா என்னென்னு தெரியாது. 2ஆவது காலத்தில் அடி தடி பைசா அது இதுதான் உலகம் வாழ்க்கை. 3ஆவது வாழ்க்கை நீ கோயிலை கழுவிக்கிட்டு கிடக்குறோம். இப்போது அந்த முதல் காலமும் முடிச்சாச்சு, 2ஆவது காலம் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டில் தான் தெரியுது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இந்த வாழ்க்கையில் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இன்றைக்கி சந்தோஷமாக 2 ரொட்டி சப்பாத்தி இட்லின்னு சாப்பிட்டுட்டு நல்ல படுத்த இடத்துல தூக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நல்லா வாழ வைக்கிறாரு. நன்றி. எல்லாரும் அது மாதிரி நல்லா வாழ்ந்துக்காங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை பண்ணணும். தெரியாத இதில் ஒரு விஷயத்தில் போய் நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சி அதை வந்து ஒரு இது முயற்சி இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம பண்ண போகும்போது அதில் வந்து ஒரு பெரிய பின்னடைவு வந்து நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது. அதாவது தெரிஞ்சதை நம்ம பண்ணணும். எதாக இருந்தாலும் ஒரு தொழிலோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய தெரிஞ்சதை அனுபவத்தினால அந்த இதை வந்து நம்ம பண்ணணும். அதில் வந்து ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. தெரியாத விஷயத்த வந்து நம்ம பண்ண போகும்போது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். தெரியாமல் பண்ணிக்கிட்டு அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு தான் சந்திப்புமே தவிர அதில் ஒரு முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்காது.